ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இன்னைக்கு போதாயன அமாவாசை. என்னது போதாயன அமாவாசைன்னா அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்குறீங்களா? இது சொன்னால் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு சாதாரணமான அமாவாசை தான். ஆனால் வேத காலத்தில் இருந்த போதாயனர் அப்படின்ற ஒரு ரிஷி பயன்படுத்திய கால கணக்கு முறையை பின்பற்றக்கூடிய சில குடும்பங்களில் கணக்கிடப்படக்கூடிய அமாவாசை நாளை இப்படின்னு சொல்கிறாங்க, போதாயன அமாவாசை அப்படின்னு. அதாவது எல்லாருமே பின்பற்றக்கூடிய பஞ்சாங்க கணக்கிலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட கணக்கு முறையில் வரக்கூடிய அமாவாசை தான் இது. இதுக்கு எந்த விதமான அபசகுன அர்த்தமும் இல்லை. இது ஒரு மரபு வேறுபாடு மட்டும்தான். அமாவாசை அப்படின்னா பொதுவாக சந்திரன் தெரியாத நாள், மனசை அமைதியாக ஆக்கி கொள்ளக்கூடிய நல்ல நல்ல ஒரு நாள் அப்படின்னு கருதுவாங்க. சில குடும்பங்களில் முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் செய்கிறது வழக்கம் இல்லையா? அது யாருக்கு அந்த மரபு இருக்கோ அவங்க செய்கிறது தான், கட்டாயமாக கிடையாது. சாய் பக்தர்களாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நாளில் ஜெபத்தை நாம் அதிகப்படுத்திக்கலாம். ஜெப முறைகளை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஓம் சாய்ராம் 108 முறை சொல்லலாம். சாய் சச்சரித்திரத்தை ஒரு அத்தியாயம் படிக்கலாம். ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாக உட்கார்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் சிந்திக்கலாம். நம்ம முன்னோர்களுக்கு நன்றியை சொல்லலாம். அவங்களால தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு மனசில் நாம் நினச்சிக்கலாம். அந்த நாள் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். மனசு சுத்தமாக வச்சுக்கலாம். சிலர் நோன்பு இருப்பாங்க, அது உடம்பு ஒத்துக்கிட்டால் லைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா சாதாரணமாக சாப்பிட்டாலே போதும். எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. முக்கியமாக அந்த நாள் ஒரு நல்ல செயல் செய்யணும். பசியாக வந்தவங்களுக்கு உணவு வைக்கணும், பறவைகளுக்கு தானியம் வைக்கணும், ஒரு முதியவருக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நல்ல வார்த்தையை சொல்லலாம். நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நல்ல வார்த்தையை அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். சாய் பாதை எப்போதுமே சேவை செய்கிறது தான். பெரிய பூஜை அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது எல்லாம் இல்லை. அதனால் போதாயான அமாவாசை அன்னைக்கு பெயரை கேட்டாலே பயப்படாமல், அது ஒரு அமைதியான நாள், ஆன்மீக சிந்தனை நாள், நல்ல செயல் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். அல்லாஹ் மாலிக்.